ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் ஃபுட் ஐலண்ட். இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் ஸ்டியூ எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன பார்த்துடலாம். நான் ஒரு 4 விதமான வெஜிடபிள் மொத்தமாக சேர்த்து 500 கிராம் வச்சுருக்கேன். இது கூடவே 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி ஒரு அரை கப்லேயும் ஒரு கப்லேயும் வெட்டி வச்சுருக்கேன். உப்பு 1.5 டீஸ்பூன், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 500 ml பால், பட்டர் 70 கிராம், கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன். முதல்ல நம்ம 20 கிராம் பட்டரை உருக்கிட்டு அது நல்லா உருகுனதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற அந்த அரை கப்பு வெங்காயத்தை அதில் போட்டு முதல்ல வதக்கி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் நம்மளுக்கு கார்னிஷ் பண்ணுறதுக்கு தேவைப்படும். இதை முதல்ல வறுத்து எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா செவந்ததுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுக்கலாம். வேறு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் 50 கிராம் பட்டரை அதில் போட்டுக்கலாம். அதை நல்லா உருக்கி எடுத்துட்டு அது நல்லா சூடானதும் 1.5 கப்பு வெங்காயத்தில் ஏற்கனவே கால்வாசி நம்ம யூஸ் பண்ணிட்டோம். மிச்சம் இருக்கிற 1.25 கப்பு இதில் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடலாம். இது சவுக்கக்கூடாது, டிரான்ஸ்பேரண்ட்டாக ஆகணும், அவ்வளோதான். இதோட கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸை அதில் போட்டு அதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 கப் தண்ணி அதில் ஊற்றி அதை நல்லா கிளறி விட்டு கூடவே 1 டீஸ்பூன் உப்பும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பாத்திரத்தை மூடிடலாம். ஒரு 15 நிமிஷம் வேக விட்டு திரும்பவும் நம்ம திறந்து நல்லா கிளறி விட்டுட்டு அதில் அந்த 500 ml பாலையும் அதில் ஊற்றிடலாம். இது ஃப்ரெஷ் மில்க் தான் நம்ம ஊற்றிருக்கோம். இது நல்லா கொதிக்கிட்டோம். இதுக்கு இடையில நம்ம கார்ன்ஃப்ளவர் அரை கப்பு தண்ணி ஊற்றி கலக்கி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பால் இது போல் நல்லா பொங்கி வரும்போது இதை நல்லா கிளறி விடலாம். இது நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம உப்பு சரி பார்த்து இன்னொரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். நான் பத்தலை, அதனால் போட்டிருக்கேன். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த கார்ன்ஃப்ளவர் அதில் ஊற்றிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விடலாம். இப்போ நம்ம ஸ்டியூவு ஓரளவுக்கு திக்னஸ்ஸு கொடுக்கும், அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டியூ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி இதை நம்ம சர்வ் பண்ணலாம். சர்வ் பண்ணும்போது இந்த கிண்ணத்தில் ஊற்றி அது மேலே நம்ம தேவையான அளவுக்கு பெப்பர் போட்டு கூடவே நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருந்த அந்த வெங்காயத்தையும் போட்டு இப்போ நம்ம ஸ்டியூ சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஸ்டியூ எவ்வளோ நல்லாயிருக்கு, டேஸ்டியாக இருக்கும். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா சாப்பிட்லாம். இதை நல்ல கூலான வெதர்லேயும் சாப்பிட்லாம், நல்ல ஹாட் வெதர்லேயும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வெள்ளை குருமா கிடையாது, இது ஆப்பிடைசர். சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு இதை ஃபுல் மீல்ஸாகவும் கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Bye. See you on my next video.